ஒரு வழியாக சூப்பராக வந்து எப்படியோ சோழனை காப்பாற்றிடுறாங்க. சோழனை காப்பாற்றுறதுக்கு வந்து ஒரு 3 பாசிபிலிட்டி தான் இருக்குங்கிறத சொன்னோம். ஒன்று நிலா கேஸ் போடணும். இல்லை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் தம்பிகளில் யாராச்சும் தான் அவரை காப்பாற்றணும். ஒன்று பாண்டி தனியாக காப்பாற்ற போகிறாரா, என்ன நடக்கணும்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தோம். இது இல்லாமல் மூணாவதாக தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போ ஒருவேளை சோழனே சண்டை போட்டு தப்பிச்சு வந்துருவாரான்னு பார்த்தோம். ஆனால் அப்படி நடக்காமல் இப்போ வந்து ஒரு வழியாக இன்னும் சோழனை காணவே காணாம், என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியாமல் நிலா வந்து பல்லவன்கிட்ட கேட்க, பல்லவன் வந்து அதை சோழன் டீம் பாண்டியன் டீம் சேரன் டீம் பாண்டியன் டீம் சொல்ல என்னமோ நடந்திருக்கு, நம்ம கிளம்பி போகலாம் அப்படின்னு 2 பைக்கில் கிளம்பி போகிறாங்க இங்கேருந்து திருவண்ணாமலைக்கு. ஸோ போகிற வழியில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சும்மா அவங்களை இடிச்சுட்டு கார் நடா இடிச்சுட்டு போகுதுன்னு சொல்லிட்டு அந்த கார்காரன் கூட சண்டை போட்டுட்டு இருந்தா அந்த கார்லேருந்து எட்டி பார்க்குறாரு சோழன் வாயில் கட்டோட. நம்ம அண்ணன் அப்படின்னு உடனே குடுன்னு கிளம்பி போய் அந்த வண்டியை வழிமறித்து நிறுத்தி அங்கே இருக்க ஆட்கள்லாம் அடி பொங்குன்னு பொங்கு, அதுக்கப்புறமா இவர் வாயில் இருக்க கட்டெல்லாம் பிரித்து இவரையும் கூப்பிட்டு வந்தால் இவரும் சேர்ந்து அடிக்கிறார் அந்த ஆட்கள்லாம். என்னையாடா கடத்தி வச்சிங்க அப்படின்ட்டு எல்லாத்தையும் அடித்ததுக்கப்புறமா அவங்க கடைசியாக உண்மையும் சொல்கிறாங்க. இண்டஸ்ட்ரியலிஸ்ட் மனோகர் தான் அப்படி பண்ண சொன்னார் அப்படின்ட்டு. ஆடா பாவி மனுஷா நீயா அப்படின்னு இப்போ தான் சோழனுக்கு தோணுது. நமக்குலாம் அப்போவே தோணியிருக்கோம், இந்த ஆள் தான் நம்மளை திடீர்னு பிளான் பண்ணி அனுப்புனானா அப்போ ஏதோ ஒரு தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நேராக வந்து இங்கே தான் அந்த நகையும் பணமும் இருந்துச்சுன்னா அதை எடுத்து கொண்டு போய் 4 பேர் அண்ணன் தம்பியும் போய் வீட்டில் மூஞ்சியில் விட்டு எரிஞ்சு நிலா கிட்ட உண்மையை சொல்ல போகிறாங்களா, இல்லை நிலாவுக்கு தெரிஞ்சால் மனசு கஷ்டப்படுவாங்கிறதுனால நடிச்சு அவனுக்கு எப்படி எதுவுமே தெரியாமல் நடித்தாங்களோ நம்மளும் அதே மாதிரி நடிக்கலாம். அங்கே போயிட்டு கெத்தாக போய் பேசிட்டு போகிற வரல இப்படி ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, அதனால தான் கிடைக்க இது பண்ண முடியல, இப்போ பணமும் நகையும் கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் மனோகருக்கும் தாசுக்கும் தெரியும், இவருக்கு உண்மை தெரியும்டா, ஐயோ இதை நிலா கிட்ட சொன்னால் மொத்தமாக போச்சே அப்படின்னு அவங்க பயத்திலேயே அவங்கள வச்சுட்டு கெத்தாக திருப்பி வரப்போகிறாங்களாங்கிறத பார்க்கணும். அது எப்படி நடக்கும் அப்படிங்கிறது தான் இதுக்கப்புறம் அந்த கதையில் முக்கியமான விஷயம். ஆனால் எப்படியோ தப்பிச்சு வந்து ஒரு நல்ல ஒரு ட்விஸ்ட்டாக நல்ல கதை வந்து போயிட்டுருக்கு. ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக அந்த கதை போகுது, நிறைய விஷயங்கள் நடக்குது, நல்லா போகுதுன்னு சொல்லி தோணுது. உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்க்குற சீரியலில் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க சீரியல் இது, எந்த சீரியல்ஸ் ரொம்ப போர் அடிக்குது அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். மறக்காமல் அப்படியே இடம்பொருள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்மளோட இன்னொரு சேனல் இடம்பொருள் ஷார்ட்ஸ் நவ் அப்படின்னு ஒரு சேனல் இருக்குது, அதில் ஷார்ட்ஸ் வீடியோலாம் போடுறோம், அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அனைவருக்கும் ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே. தேங்க்யூ.